ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி அரிசியை அரைக்காமலே ஆப்பம் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பச்சரிசி மாவை வச்சு தான் ஒரு ஆப்ப ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். ஆப்ப ரெசிபி நிறைய வெரைட்டிஸில் நம்ம செய்யலாம். அதில் எப்பயுமே பச்சரிசி அல்லது புழுங்கரிசி, வெந்தயம், உளுந்தெல்லாம் ஊற போட்டு அதை அரைச்சி தான் நம்ம ஆப்பம் செய்வோம் புளிக்க வச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பச்சரிசி மாவில் அதை கரைச்சி அது கூட என்னென்னலாம் சேர்த்து ஆப்பம் செய்யலாங்கிறத தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க இந்த பச்சரிசி மாவு ஆப்பம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கணும், துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா அவுள் இல்லைன்னா சாதம் 1/4 கப் எடுத்துக்கலாம், சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். அதில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு மாவை பொறுத்தும் அந்த தண்ணி அளவு மாறும். இப்போ நாங்கள் வச்சுருக்க மாவுக்கு ஒரு 1/2 கப் போல் தண்ணி தேவைப்பட்டது. 1/2 கப் தண்ணியை விட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லா மாவுக்கும் முக்கால்வாசி 1லேருந்து 1/2 கப் வரைக்கும் தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க. இப்போது நம்ம வச்சுருக்க தேங்காய், அவுள் இல்லைன்னா சாதம், அதுக்கப்புறம் சர்க்கரை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கலவையை நம்ம மாவோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும். குளிர்காலம் அப்படின்னா குறைஞ்சது 10லேருந்து 16 மணி நேரமாவது அது புளிச்சாதான் நல்லா வரும் ஆப்பம். அதே மாதிரி வெயில் காலம் அப்படின்னா 8 மணி நேரமாவது இது புளிக்கணும். அதனால் புளிக்க வச்சிடலாம். இப்போ இதில் உப்பும் நம்ம பேக்கிங் சோடாவும் இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து ஆப்பசட்டியில் போட்டு இந்த மாதிரி சுழட்டிக்கலாம். சுழட்டிட்டு நீங்கள் ஃப்ளேமை மீடியம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னே இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். ஓட்டை ஓட்டையாக வந்த பிறகு நம்ம ஒரு மூடி வச்சு இதை மூடிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஆகும் இந்த ஆப்பம் வேகிறதுக்கு. நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஆப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.